ஒரு நாட்டின் எதிர்காலம் இளைஞர்கள் கையில்தான் உள்ளது. இளைஞர்களின் வளர்ச்சியில்தான் ஒரு நாட்டின் வளர்ச்சியும் அமைகிறது. இன்று சர்வதேச இளைஞர்கள் தினம். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்ப்போம். உலகிலேயே அதிக இளைஞர்களை கொண்ட நாடு இந்தியா. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி நாட்டில் 10 முதல் 24 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் 35.6 கோடியாகவும் 15 முதல் 34 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் 43 கோடியாகவும் உள்ளனர். தமிழகத்தில் இளைஞர்களின் எண்ணிக்கை 1.93 கோடி. நமது இளைஞர்களிடம் தற்போது காணப்படும் இளமை துடிப்பு, உத்வேகம், சுயநலமில்லாமல் பாடுபடும் அர்ப்பணிப்பு, நாட்டுப்பற்று இவற்றையெல்லாம் பார்க்கும்போது 2020இல் இந்தியா வல்லரசாக வேண்டும் என்று அப்துல் கலாம் கண்ட கனவு நிறைவேறும் என்ற நம்பிக்கையும் துளிர்க்கிறது. காரணம், 2020இல் இந்தியாவின் 64% இளைஞர்கள் நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தும் சக்தியாக உருவெடுப்பார்கள் என்கிறது ஐநா. இளைஞர்கள் ஒவ்வொரு துறையிலும் சாதிக்க துடிக்கும் நிலையில் அவர்கள் முன் பல சவால்களும் எழுந்து நிற்கின்றன. இளைஞர்களின் முன்னிருக்கும் முப்பெரும் சவால்கள்: முதல் சவால் வேலைவாய்ப்பு, இரண்டாவது திறன் வளர்த்தல், மூன்றாவது தொழில் முனைப்பு மிக்க இளைஞர்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் தொழில் துவங்குவதற்கு. இந்த முப்பெரும் சவால்களையும் சந்தித்து நமது இளைஞர்கள் மத்திய மாநில அரசாங்கங்களின் திட்டங்களையும் மற்றும் தனியார் முன்னெடுப்புடன் நடந்து செல்லும் பல திட்டங்களையும் பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற வேண்டும். இளைஞர்களை சமூக பங்களிப்பில் ஈடுபடுத்துவது என்பது இந்த ஆண்டு இளைஞர் தின கருப்பொருளாக உள்ள நிலையில் மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வரும் திட்டங்களை இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது. அரசாங்கத்தின் நீட்ஸ் என்ற திட்டம் முதல் தலைமுறை தொழில் முனைவோர்களை உருவாக்குவதற்காக 15 லட்சத்திலிருந்து 1 கோடி வரைக்கும் மானியமாகவும் எளிய கடனாகவும் உதவி அரசாங்கமே தருகின்ற ஒரு காலகட்டம் இது. அதேபோல் மத்திய அரசாங்கத்தின் துணிகர முதலீட்டாளர் திட்டம் 10,000 கோடியில் உருவாக்கப்பட்டுள்ள நேஷனல் இன்னோவேஷன் ஃபண்ட், இது போன்ற பல திட்டங்கள் இன்று நல்ல ஐடியாக்கள் உள்ள இளைஞர்களை தேடி செல்வம் செல்கின்ற காலமாக உருவெடுத்திருக்கின்றது. இன்றைய இளைஞர்களை பல குற்றச்சாட்டுகள் சூழ்ந்திருந்தாலும் அதையும் தாண்டி பல துறைகளில் அவர்கள் சாதித்து நம் நாட்டை உயர்த்தி காட்டுவார்கள் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.